இந்த அமைச்சரவை மாற்றத்தில் முக்கிய அம்சங்களாக செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனது ஹைலைட்ஸ் பற்றி நமது செய்தியாளர் பாஸ்கர் முதல்ல விளக்க கேட்போம். தமிழக அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியிடம் இரு துறைகள் இருந்தது, மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாக். செந்தில் பாலாஜியிடம் இருந்த மின்துறை சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டாஸ்மாக் துறை முத்துசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில புதிதாக மனோ தங்கராஜ் புதிய அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் ராஜகண்ணப்பன் அவரிடம் பால்வளத்துறை இருந்தது. அவர் வனத்துறை என்பது அவருக்கான துறையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு மீண்டும் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகிறார். அதற்கான அறிவிப்பு மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் அதற்கான ஒப்புதல் கொடுத்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் கூடுதல் இலாக்காக்கள் என்பது செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்துறை என்பது சிவசங்கருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டு இந்த அறிவிப்பு எல்லாம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.